வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருட வனவாசத்தையும் ஒரு வருட அஞ்ஞாதவாசத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா தூது போனார். ஆனாலும் துரியோதனன் பஞ்சபாண்டவர்களுக்கான நாட்டை அவங்களுக்கு தர்ற மாதிரி இல்லை. அதனால் போர் செய்கிறது அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு. பாரத போருக்கான நாளையும் குறிச்சிட்டாங்க. உலகம் முழுவதிலையும் இருந்து பாண்டவர்களுக்கு ஆதரவாகவும் கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் வீரர்கள் வந்துட்டு இருந்தாங்க. நாடு முழுக்க குதிரைகள் கணைக்கிற சத்தமாகவும் ரதங்கள் ஓடுற சத்தமாகவும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. பாண்டவர்கள் பக்கம் அவங்களுக்கு ஆதரவானு போர் செய்கிறவங்களாம் உபப்பிளாவிய நகரம் அப்படிங்கிற இடத்துல கூடியிருந்தாங்க. குருச்சேத்திர யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 20-25 நாள் கூட இல்லை. எல்லாருமே அதுக்காக வேக வேகமாக தயாராகிட்டு இருந்தாங்க. அர்ஜுனன் வீரர்கள் போருக்கு தயாராக போர் பயிற்சிகள் செய்கிறத பார்த்துட்டு இருந்தான். நகுலன் குதிரைகளை போருக்கு பழக்கப்படுத்தி அந்த குதிரைகளை தயார் பண்ணிட்டு இருந்தான். பீமசேனன் போருக்கான ஆயுதங்கள் செய்கிற கொல்லர்களை நேரில் பார்த்து பேசி பிரத்யேகமாக 100 கதாயுதங்களை செய்ய சொல்லியிருந்தான். எல்லாம் வைரம் பாஞ்ச மரங்களில் செய்யப்படுறது வழக்கம். அப்படி அந்த கொல்லர்கள் செஞ்சிருந்த ஒவ்வொரு கதாயுதத்தையும் எடுத்து தடவி தடவி பார்த்துட்டு இருந்தான் பீமசேனன். இது துரியோதனனுக்கு. இதை வச்சு தான் அவன் தொடையை நொறுக்கணும். இந்த தொடையத்தானே திரௌபதி கிட்ட தட்டி காட்டினேன்னு சொல்லி சொல்லி அடித்து நொறுக்கணும். இந்த கதாயுதம் துச்சாதனனுக்கு. இந்த கைதான பாஞ்சாலியோட கூந்தலை பிடிச்சி இழுத்துதுன்னு சொல்லி சொல்லி அவன் கையை அடித்து உடைக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா தடவி பார்த்து இது இவனுக்கு இது அவனுக்குன்னு திருதராஷ்டிரனோட 100 பிள்ளைகளில் எவன் எவனை எந்தெந்த கதாயுதத்தால் அடித்து கொல்லணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்து அதை வரிசையாக அடுக்கி வச்சிட்டு இருந்தான். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் கனம் குறைஞ்சதாக இருந்துச்சு. அதை எடுத்தான். இந்த கதாயுதம் விகர்ணனுக்கு. பாஞ்சாலியை துச்சாதனை மானபங்கப்படுத்தும் போது அவன் ஒருத்தந்தான் அதை எதிர்த்து நின்னான். ஆனாலும் அவனும் திருதராஷ்டிரனோட பிள்ளை தான். அதனால் அவனையும் கொல்லாமல் விடக்கூடாது. அவனை இதை வச்சு அடித்து அவனுக்கு வழி இல்லாத மரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தான் பீமன். சகாதேவன் தளவாடங்களோட பட்டியலை சரி பார்த்துட்டு இருந்தான். போர் வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் தேவையான அரிசி மூட்டை தானிய மூட்டைகள்லாம் வந்துருச்சா, இன்னும் எவ்வளோ வந்து சேரணும், அதெல்லாம் எப்படி எப்படி அடுக்கி வச்சு அன்னன்னைக்கு தேவையானதை சரியாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். தர்மபுத்திரன் மட்டும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். அவரோட முகத்தை பார்த்தா ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவரோட மனசு அப்படியே போர் பூமியை சுற்றி சுற்றி வந்துச்சு. என்னதான் பீமனும் அர்ஜுனனும் நம்ம கூட இருந்தாலும் இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா பீஷ்மர், துரோணர், கர்ணன் இந்த 3 பேர்த்தையும் ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்படிலாம் போர் பற்றி பயங்கரமான ஆழமான சிந்தனையில் தர்மபுத்திரன் இருக்கும்போது ஒரு வீரன் உள்ளே வந்தான். தர்மபுத்திரருக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கத்தை போட்டுட்டு, உங்களை பார்க்க கூணல் முதுகோட ஒரு கிழவர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னார் தர்மபுத்திரர். உள்ளே வந்த கூணல் முதுகுள்ள கிழவன் யாரு? சகுனியோட பகடையின் ரகசியம் என்ன? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருண் சந்த காலத்து ரேடியோ. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். இதோ கதை ஆரம்பிக்கிறது. தர்மருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்களில் யாருமே கூன் விழுந்தவங்க கிடையாது. வயசானவங்க கூட உடற்பயிற்சிகளை செஞ்சும் மனக்கட்டுப்பாடுகளோடையும் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்தவர் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் பரட்ட தலை, நீளமான தாடி, கிழிஞ்சி கந்தல் கந்தலான வேட்டின்னு பரதேசி மாதிரி ஒரு கூண்கிழவன் உள்ளே வந்தான். மகாராஜாவுக்கு வணக்கம் அப்படின்னா. இந்த நடை, இந்த கண், இந்த முகஜாடை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தர்மபுத்திரர், வணக்கம் பெரியவரே வணக்கம், ஆனால் மகாராஜா இல்லை, இப்போது என்கிட்ட எந்த நாடும் கிடையாதுன்னாரு. உங்களை மகாராஜாக்கத்தானே நானே வந்திருக்கேன்னா வந்த கூண்கிழவன்.
தூக்கி வாரி போட்டுச்சு தர்மருக்கு. என்ன உளறான் இந்த கூண்கிழவன், நம்மளை மகாராஜாக்க போகிறானா? பைத்தியமாயிவன் அப்படின்னு புதுசாக ஒரு சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கிழவனோட முகத்தை உத்து கவனிச்சாரு. சிரிச்சுக்கிட்டே, பைத்தியக்காரனோன்னுலாம் நினைக்க வேண்டாம் மகாராஜா, நான் தெளிவாக தான் இருக்கேன்னா வந்த கூண்கிழவன். தர்மபுத்திரருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. மனசில் நினச்ச கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறானே, யாரா இருப்பான் அப்படின்னு ஆச்சரியத்தோட, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். காந்தார மன்னன் சகுனியோட ஒன்று விட்ட தம்பி நான். என் பேர் மத்குனி. அப்படின்னா நீங்கள் எனக்கு மாமாவாச்சே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு தர்மர். இதை பார்த்த மத்குனி வேதனையாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நீங்கள் கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரியவனா நல்லவனாலாம் நடந்துக்கல. உங்களோட மரியாதையை ஏற்றுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை. ஏன்னா சூதாட்டத்தில் நீங்கள் தோத்ததுக்கும் தோத்து வனவாசம் போனதுக்கும் காரணமானவனே நான் தான். உடனே தர்மபுத்திரர், நீங்கள் இதுக்கெல்லாம் எப்படி காரணமாவீங்க? ஆட்டத்தோட முடிவு அப்படி ஆயிடுச்சு. பகடையை உருட்டும் போது வெற்றி தோல்வி யாருக்கு வேணாலும் வரலாமேன்னாரு. இல்லவே இல்லைன்னு அவசரமாக தர்மபுத்திரன் சொன்னதை மறுத்தான் மத்குனி. சகுனி பகடைகளை ஒவ்வொரு தடவை வீசும் போதும் சொல்லி வச்ச மாதிரி 12 விழுந்ததே, கவனிச்சிரா அப்படின்னு கேட்டான் மத்குனி. ஏதாவது தந்திரம் பண்ணியிருப்பாங்களோ, பகடைக்குள்ளே ஏதாவது தங்க தகடு பொருத்தியிருப்பாங்களோ அப்படின்னு தர்மபுத்திரர் யோசிச்சாரு. என்னதான் செஞ்சாலும் ஒரு தடவையாவது தாயக்கட்டைகள் புரண்டு விழுமே, ஒரு தடவை கூட மாறவே இல்லை, அது எப்படின்னு கேட்டார். அந்த தாயக்கட்டைகளை, அதாவது அந்த பகடைகளை செஞ்சு கொடுத்ததே நான் தான். இதை கேட்ட தர்மபுத்திரர் அதிர்ச்சியோடையும் கோபத்தோடையும் திடீர்னு எழுந்து நின்னார். கெஞ்சி கூத்தாடி தர்மபுத்திரரை ஒரு வழியாக உட்கார வச்சான் மத்குனி. துரியோதனன் கேட்டான்னு அவனுக்காகவே விசேஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து அப்படிப்பட்ட பகடைகளை செஞ்சு கொடுத்தேன். பதிலுக்கு அவன் எனக்கு இந்திரபிரஸ்தத்தையே தர்றதா சொன்னான். ஆனால் அந்த சூதாட்டத்தில் ஜெயித்த உடனே முதல் வேலையாக என்னை கண்காணாத இடத்துல ஒரு மலை குகையில் சிறையில் கொண்டு அடைச்சிட்டான். 13 வருஷம் அந்த சிறையில் கிடந்து வாடி வதங்கி இப்போ தான் ரகசியமாக தப்பிச்சு வந்தேன்னா மத்குனி. இதெல்லாம் கேட்ட தர்மபுத்திரருக்கு ஒரு பக்கம் கோவமாக வந்துச்சு. இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் யாரை நொந்து என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் சொல்கிறதுல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு வேற தெரியல. இப்படிலாம் யோசிச்சுட்டு, சரி மாமா, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள், உங்களுக்காக செய்கிறேன்னு சொன்னார் தர்மபுத்திரர். துரியோதனம் கூட நீங்கள் மறுபடியும் சூதாடணும். தருமர் திடுக்குன்னு நிமிர்ந்து பார்த்தாரு மத்குனியை. என்னது, திரும்பவும் சூதாட்டமா? ஆமாம் அண்ணா, முன்னாடி துரியோதனன் உங்களை சூதாட கூப்பிட்டான்ல, இந்த தடவை நீங்கள் அவனை சூதாட கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவான். அது மட்டும் இல்லாமல் போர்னு வந்தால் வெற்றி தோல்வி எப்படினாலும் வரும். ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமல் கூட போகலாம். அது மட்டுமா, உங்களால் போரில் நிறைய உயிர்கள் இறந்து போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் சூதாடுறதுல அப்படி இல்லையே, திரும்பவும் உங்களை காட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவாது துரியோதனன் கண்டிப்பாக சூதாட வருவான்னு சொன்னார் மத்குனி. போர் ஆரம்பிக்கிறதுக்கு நாளையும் குறித்து இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சாச்சு. இப்போ போய் மறுபடியும் சூதாட்டம் அது இதுன்னு பேசுனா நாங்கள் போருக்கு பயந்த மாதிரி ஆயிடாதா மாமான்னாரு தர்மபுத்திரர். பீமனும் அர்ஜுனனும் உங்கள் பக்கம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது யாராவது உங்களை போருக்கு பயந்தவர்னு சொல்ல முடியுமா என்ன? சரி, அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடி நான் எப்படி நம்புறது? எதை நம்பி திரும்பவும் போய் நான் சகுனி கூட போய் சூதாட முடியும் சொல்லுங்கள்? போர்னு வந்தால் வெற்றி தோல்வியை பற்றி இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சூதாட்டத்துலேயும் அப்படி தானே, நான் தான் சூதாட்டத்தில் ஜெயிப்பேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டார் தர்மர். ஹான்னு சிரிச்சான் மத்குனி. இத்தனை வருஷமாக நான் மலைக்குகையில் சிறையில் இருந்த காலத்தில் நேரத்தை வீணாக்கலை. முன்னாடி துரியோதனனுக்கு செஞ்சு கொடுத்ததை விட நல்ல பகடைகளை இப்போ செஞ்சுட்டு வந்திருக்கேன். இதை நான் நீங்கள் மறுபடியும் சூதாட போகும்போது தான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் என் மேலேயும் நான் செஞ்சுட்டு வந்திருக்கிற பகடைகள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வரணும், அதனால் இப்போவே தரேன், வீசி பாருங்கன்னு தர்மர் கையில் கொடுத்தான். மத்குனி கொடுத்த பகடைகளை வாங்கி தர்மபுத்திரர் அதையே உத்து பார்த்தாரு. அதில் 1, 2, 3ன்னு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி குழிகள் இருந்துச்சு. இன்னும் உத்து பார்த்தாரு. பகடையோட நடு மத்தியில்
ஊசி நுழையிற அளவுக்கு ஓட்டை ஒன்றும் இருக்கிறது தெரிஞ்சுது. தங்க மாதிரி தக தகன்னு ஜொலிச்சிட்டு இருந்த அந்த பகடைகளை தரையில் உருட்டினாரு தர்மர். கடகடன்னு உருண்டு 12 விழுந்துச்சு. தர்மருக்கு ஆச்சரியம் தாங்கலை. மறுபடியும் எடுத்து உருட்டி பார்த்தாரு. மறுபடியும் அதை உருட்டி பார்த்தாலும் சரியாக 12 மட்டும்தான் விழுது. தர்மர் மத்குனியை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாரு. அந்த பார்வையில் மத்குனி மேலே தர்மபுத்திரருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட முடியுது. ஏன்னா சூதாட்டத்தில் ஜெயிக்க தேவையானதே 12 அப்படிங்கிற புள்ளிகள் தான். அது அவ்வளோ சுலபமாலாம் விழாது. 13 வருஷத்துக்கு முன்னாடி சூதாட்டம் ஆடுறப்போ மாமா 12 போடுங்க, மாமா 12 போடுங்கன்னு துரியோதனன் பதறி பதறி சகுனிக்கிட்ட சொன்னதும், மருமகனே மாமா உன்னை அப்படிலாம் வனவாசம் போக விட்டுருவோனா அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி சகுனி 12 போட்டதையும் நினச்சி பார்க்குறாரு தர்மபுத்திரர். ஓஹோ, இதுதானா விஷயம், இந்த தடவை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. ஹஸ்தினாபுரம் முழுக்க பரபரப்பாக இருந்துச்சு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் திரும்பவும் நடக்க போகிற அந்த சூதாட்டத்தை பற்றி தான் மக்கள் அங்கங்கே கூட்டமாக இருந்த இடங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏற்கனவே 2 தடவை சூதாடி தோற்று தான் வனவாசம் போனாங்க. இப்போ திரும்பவும் சூதாட்டம் நடத்துறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். நியாயப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுக்கறது தான் முறை. அப்படி இல்லைன்னா போர் கூட செஞ்சுட்டு போகலாம், அது சத்திரியர்களோட தர்மம். ஆனால் திரும்பவும் சூதாடணுங்கிறதுலாம் ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுது அப்படின்னு சிலர் பேசிக்கிறாங்க. அவனி 56 தேசத்து ராஜாக்களும் 2 பிரிஞ்சு நின்று போர் செஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் கொல்றதை விட திரும்பவும் சூதாடி யாரோ ஒருத்தருக்கு காடும் இன்னொருத்தருக்கு நாடும் கிடைச்சா தொல்லை அவங்க 2 பேரோடையும் முடிஞ்சிடும். நிறைய உயிர்களும் கொல்லாமல் காப்பாற்றப்படும். ஏன்னா போர்னு வந்தால் பீஷ்மரும் துரோணரும் அர்ஜுனரும் பீமனும் மலை மாதிரி அஸ்திரங்களை விட அதில் எவ்வளோ பேர் சிக்கி அழிஞ்சு போகிறாங்களோ அப்படின்னு இன்னும் சிலரும் பேசிக்கிட்டாங்களாம். துரியோதனன் பக்கத்துலேயுமே ஒரு பயம் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா பீஷ்மர் துரோணர்னு பெரிய பெரிய வீரர்கள்லாம் அவன் பக்கம் இருந்தாலும் அர்ஜுனன் இந்திரலோகம் வரைக்கும் போய் பலமான நிறைய பெரிய பெரிய அஸ்திரங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான்கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரம் வேற வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் நினைக்க நினைக்க துரியோதனன் பக்கம் பயம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் தர்மர் சூதாடுறதுக்கு துரியோதனனை கூப்பிட்டாரு. அதனால் துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சுலபமாக இந்த தடவையும் தோற்கடித்து திரும்பவும் வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டா தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு நினச்சான். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் துரியோதனனுக்கு. கர்ணனுக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. போரில் அர்ஜுனனை தோற்கடிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருமே அப்படின்னு நினச்சான் கர்ணன். சகுனியோட மனசு மட்டும் அப்படியே ஒரு சந்தேகத்திலேயே இருந்துச்சு. இவ்வளோ நாள் இல்லாமல் போருக்கு நாள் குறிச்சாச்சு, இப்போ தர்மன் சூதாட கூப்பிடுறான், அதுவும் நம்ம கூடயே சூதாடுற அளவுக்கு என்ன தைரியம்? தர்மனை இப்படிலாம் செய்ய சொல்கிறது யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த மாயாவி கிருஷ்ணன் ஏதாவது சூழ்ச்சி பண்ணியிருப்பானோ? பார்ப்போம். இருந்தாலும் சூதாட்டத்தில் நம்மளை ஜெயிக்க யார் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சான் சகுனி. சூதாட குறித்த அந்த நாளும் வந்துச்சு. சூதாட்ட மண்டபத்தில் எல்லாரும் கூடியிருக்காங்க. மன்னன் திருதராஷ்டிரன் உட்கார்ந்துருக்காரு. அவர் பக்கத்தில் தேரோட்டி சஞ்சயன், விதுரர் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அடுத்தடுத்து பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன்னு எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. நடுவில் சதுர வடிவத்தில் ஒரு மேடை. அந்த மேடையில் கட்டம் போட்ட துணி விரிக்கப்பட்டிருந்துச்சு. காய்களும் தயாராக இருந்துச்சு. ஒரு பக்கம் பாண்டவர்களும் இன்னொரு பக்கத்தில் கௌரவர்களும் பகடைகளோட உட்கார்ந்துருந்தாங்க. சகுனி ஓர கண்ணால் அப்படியே தர்மபுத்திரரோட முகத்தை பார்க்குறான். என்ன தைரியத்தில் நம்ம கூட திரும்பவும் சூதாட தயாராக இருக்கான், இவ்வளோ உற்சாகமாக வேற இருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு இருந்தான் சகுனி. இந்த சூதாட்டத்துக்கு தீர்ப்பு சொல்ல யாரை நடுவராக உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. பலராமர் இருக்காரே, அவர் தான் துரியோதனன் பீமன் 2 பேர் மேலேயும் பிரியமாக இருப்பார். அவங்க 2 பேருமே கதாயுதம் கற்றுக்கிட்டது பலராமர்கிட்ட தான். அவர் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் தான் அவரோட குணம். அதனால் அவரே நடுவராக உட்கார வைப்போம் அப்படின்னு கூப்பிட பலராமரும் வந்தார். பலராமர், சபையோர்களே, மகாஜனங்களே,
பொதுவாக எனக்கு இந்த சூதாட்டத்திலலாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. சூதாடி தோத்தவங்க வனவாசம் போகணும் அப்படிங்கிறதும் ஜெயிச்சவங்க நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதும் கூட என்னால் ஏற்றுக்கிட முடியாத ஒன்று தான். இருந்தாலும் பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேருக்குமே நான் வேண்டப்பட்டவன் பொதுவானவன் அப்படிங்கிறதுனால என்னை இங்கே நடுவராக உட்கார வச்சுருக்காங்க. இந்த ஆட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 3 தடவை தான் பகடையை உருட்டணும். அப்படி உருட்டினதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாட்டை ஆளுறதுக்கும் தோத்தவங்க வனவாசத்துக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கணும்னு சொல்லி முடித்தார். பொதுவாக ஆட்டத்தை பொறுத்தவரை வயசில் சின்னவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுக்கறது வழக்கம். அங்கே தர்மபுத்திரரை விட துரியோதனன் வயசில் சின்னவன். அதனால் முதல் வாய்ப்பை துரியோதனனுக்கு கொடுத்தாங்க. துரியோதனன் சார்பாக சகுனி ஆட்டத்தை ஆரம்பித்தார். சகுனி சந்தோஷமாக பகடைகளை எடுத்தார். அங்கே இருந்த எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. சகுனி பகடைகளை குலுக்கி பளிச்சுன்னு வீசினார். படபடன்னு உருண்டு சரியாக 12 விழுந்துச்சு. துரியோதனன் பக்கம் இருந்தவங்க துச்சாதனன் கர்ணன் எல்லாரும் உற்சாகமாக ஆரவாரம் பண்ணாங்க. அடுத்து தர்மன் பகடைகளை எடுத்து அதே மாதிரி குலுக்கி வீசினார். அதுவும் அதே மாதிரி 12 விழுந்துச்சு. இப்போ பாண்டவர்கள் பக்கம் ஒரே ஆரவாரம். இப்போது திரும்பவும் சகுனி பகடையை உருட்டினான். இப்போ அவனுக்கு 2 மட்டும்தான் விழுந்துச்சு. அடுத்து தர்மன் பகடைகளை உருட்டினார். பளிச்சுன்னு உருண்டு திரும்பவும் 12 விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தர்மன் உருட்டின உடனே சகுனி பக்கத்தில் அவன் உருட்டுறதுக்காக வச்சுருந்த பகடைகள் அப்படியே கிடுகிடுகிடுன்னு ஆடிட்டு இருந்துச்சு. சகுனி அதெல்லாம் பார்த்தான். இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கல. திரும்பவும் சகுனி உருட்ட அவனுக்கு இப்போவும் 2 தான் விழுந்துச்சு. 3ஆவதாக தர்மன் பகடைகளை குலுக்கி உருட்ட 3ஆவதாகவும் தர்மனுக்கு 12 தான் விழுந்துச்சு. பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷத்தில் ஆரவாரம் செஞ்சாங்க. கௌரவர்கள் பக்கத்தில் இருந்தவங்க கூட கைதட்டி சந்தோஷப்பட்டாங்களாம். பலராமர் எழுந்தார். சபையோர்களே, நடந்து முடிஞ்ச இந்த சூதாட்டத்தில் தர்மபுத்திரனுக்கு தான் வெற்றிங்கிறத நடுவருங்கிற முறையில் நான் அறிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சகுனி குனிஞ்ச தலை நிமிரலை. உலகத்திலேயே மிகப்பெரிய சூதாடி. போர் செய்கிறது தான் சத்திரிய தர்மம். சூதாடுறதையே போர் மாதிரி நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவன் சகுனி. இதுவரை சூதாட்டத்தில் தோல்விங்கிறதே அவன் பக்கம் வந்ததில்லை. அப்பேற்பட்டவன் இன்னைக்கு இந்த தர்மன் சூதாட்டத்தில் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு கத்துக்குட்டி. அப்படிப்பட்ட தர்மன்கிட்ட போய் தோத்துட்டமேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். தர்மரோட வெற்றியை எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சபை முழுக்க ஒரே ஆரவாரமாக இருந்துச்சு. துரியோதனன் தோத்ததுனால தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கான். திடீர்னு எல்லா கூச்சலும் நின்று ஒரு திடீர் அமைதி வந்துச்சு. ஏன்னு எல்லாரும் சூதாட்ட மேடையை கவனிச்சாங்க. தர்மரோட பகடைகள் 2 செங்குத்தா எழுந்து 12ங்கிற எண்ணிக்கையை காட்டிக்கிட்டே நகர்ந்து நகர்ந்து சகுனியோட பகடைகளை பார்த்து போயிட்டு இருந்துச்சு. இது என்ன, பகடைகள் தானாக நகர்ந்து போகுதுன்னு எல்லாரும் பரபரப்பாக பார்த்தாங்க. இது கனவா நனவான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. துரியோதனன் சட்டுன்னு எழுந்து கோவத்தோடு நின்னான். என்ன இருந்தாலும் தர்மபுத்திரன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மட்டமான சூழ்ச்சி செஞ்சுருக்க கூடாதுன்னா. போரில் கர்ணனை எப்படி எதிர்த்து நின்று ஜெயிக்க போகிறோன்னு பயந்துருப்பான் அப்படின்னு சொன்னான் சகுனி. என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியாமல் உட்கார்ந்துருந்தாரு திருதராஷ்டிர மன்னன். பலராமர் எழுந்தார். அவையோர்களே, மகாஜனங்களே, புதுசாக ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதனால் நான் என்னோட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருக்குது. சூதாட்டத்தில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 பேரோட பகடைக்காய்களையும் நான் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும்னாரு. தொடர்ந்து என்ன நடந்தது? பலராமர் பரிசோதனை செய்யும்போது அந்த பகடையின் ரகசியம் வெளியானதா? என்று இணைந்திருங்கள் அருண் சந்த காலத்து ரேடியோவுடன். நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இதோ கதை தொடர்கிறது. சகுனி சட்டுன்னு பகடைகளை கையில் எடுத்தான். என்னோட பகடைக்காய்களை பரிசோதனை செய்ய நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னா. பலராமர் ஏற்கனவே எரிச்சல்லையும் கோபத்திலையும் இருந்ததுனால கடுப்பாகி சகுனியோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். பகடைக்காயை பரிசோதனை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லதுக்கு நீ யாரா அப்படின்னு ஆத்திரத்தோட சகுனி கையில் இருந்த பகடைகளை வெடுக்குன்னு பிடுங்கினாரு. அடுத்ததாக தர்மரை பார்த்து கையை நீட்டினார். அவனும் அமைதியாக அவன் கையில் இருந்த பகடைகளை கொடுத்தான். 2ஐயும் வாங்கின பலராமர் முதல்ல சகுனியோட பகடைகளை கருங்கல்லில் ஓங்கி அடித்தார். பகடை உடஞ்சி உள்ளேருந்து குடுகுடு பூச்சி வெளியே வந்து விழுந்துச்சு.
குடுகுடு பூச்சிங்கிறது ஒரு சிலந்தி வகையைச் சேர்ந்த ஒரு பூச்சி. அடுத்ததா தர்மனோட பகடையை கருங்கல்ல ஓங்கி அடிச்சாரு. அதுல இருந்து கோதிகா அப்படிங்கிற ஒரு பள்ளி வகையை சேர்ந்த பிராணி வெளியே வந்துச்சு. வெளியே வந்ததுமே பாஞ்சு ஓடி போய் அந்த குடுகுடு பூச்சியை கவ்வி விழுங்குச்சு. அவையில் ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு. பார்வை இல்லாததுனால என்ன நடந்ததுன்னே தெரியாம பதறிக்கிட்டு இருந்தாரு திருதராஷ்டிரன். என்னாச்சு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கூச்சலும் குழப்பமா இருக்குன்னு கேட்டாரு. விதுரர் சொன்னாரு, சகுனியோட பகடைக்குள்ள குடுகுடு பூச்சி இருந்துச்சு. அது எப்படி புரட்டி போட்டாலும் நிமிந்துரும். அதனால அது நிமிந்து நிற்கிற மேல் பகுதியில் எந்த புள்ளி விழணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 12 அப்படிங்கிற புள்ளி வர்ற மாதிரி பகடையை செஞ்சுருக்கான் சகுனி. தர்மனோட பகடையில் கோதிகா இருந்துச்சு. இந்த கோதிகாவை படைச்ச பிரம்மனே நினைச்சாலும் மல்லாந்து படுக்க வைக்க முடியாது. பள்ளி வகையை சேர்ந்த இந்த கோதிகா இருக்குதே, இது தண்ணி சாப்பாடுன்னு எதுவுமே இல்லாமல் பல வருஷம் கூட மலைப்பாறை குகைகளில் உயிரோடு இருக்குமா. இதை மல்லாந்து படுக்க வைக்க முடியாததுனால இதோட முதுகு பகுதியில் எந்த புள்ளி விழுந்தா ஆட்டத்தில் ஜெயிக்க முடியுமோ அந்த புள்ளி, அதாவது 12 வர்ற மாதிரி அந்த பகடையை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னார். அடடா, தர்மனுக்கு என்ன அறிவு! இதுக்காகவே அவனுக்கு ஒரு நாட்டை பரிசாக கொடுக்கலாமேன்னாரு திருதராஷ்டிர மகாராஜா. பாம்புக்கு கீரி மாதிரியும் எலிக்கு பூனை மாதிரியும் இந்த குடுகுடு பூச்சிக்கு ஜென்ம விரோதி கோதிகா தான். குடுகுடு பூச்சியை பார்த்தா கோதிகா அதை கொல்லாமல் விடாது. பகடைக்காய்களில் உள்ளே வச்சிருந்த இந்த 2 வகையான பூச்சிகளும் மூச்சு விட ஒரு சின்ன ஓட்டை போடப்பட்டிருந்துச்சு. அது வழியா கோதிகாவோட வாசனை குடுகுடு பூச்சிக்கும் குடுகுடு பூச்சியோட வாசனை கோதிகாவுக்கும் தெரிய ஆரம்பித்த உடனே பக்கத்தில் கோதிகா எங்கேயோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட குடுகுடு பூச்சியால் பயத்தில் சரியாக செயல்பட முடியல. அதனால தான் சகுனி உருட்டும் போது 2 புள்ளி மட்டுமே விழுந்துச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஜெயிச்சது யாருன்னாரு திருதராஷ்டிரர். சந்தேகம் என்ன, ஜெயிச்சது தர்மபுத்திரன் தான் அப்படின்னாரு பலராமர். இதை கேட்ட துரியோதனன் ஆவேசமாக எழுந்து, தர்மர் இப்படி சூழ்ச்சி செஞ்சு ஜெயிச்சதுனால இந்த வெற்றியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கோபமாக கத்துனான். அப்படியா? அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி நீங்கள் பாண்டவர்களை வனவாசத்துக்கு அனுப்புனதுக்காக 2 தடவை சூதாடினீங்களே, அப்போவும் இப்படி உள்ள குடுகுடு பூச்சி வச்சு செஞ்ச பகடையால் தானே ஜெயிச்சிங்க. நீங்கள் அப்போ ஆடினது நியாயம்னா இப்போ தர்மன் ஆடினது நியாயம்தான். உங்களோட சூழ்ச்சியை தர்மன் இன்னொரு சூழ்ச்சியாலேயே முறியடிச்சிருக்கான். அவன் ஆடினது வஞ்சனைன்னா நீ ஆடினதும் வஞ்சனை தான். முதல்ல நீங்கள் 13 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வஞ்சனையாக சதியாட்டம் ஆடி அவங்கள வனவாசம் அனுப்புனதுக்காக உன்னை சிறையில் கொண்டு அடைக்கணும் துரியோதனா அப்படின்னாரு பலராமர். பலராமரோட தீர்ப்பை கேட்ட எல்லாரும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிலகுலைஞ்சு நின்னாங்க. அவரை எதுக்கிற துணிச்சல் அங்கே யாருக்குமே இல்லை. சகுனி ஏற்கனவே காதோரமாக ஒன்று வாங்கினதுனால வாயை திறக்கலை. துரியோதனன் குனிஞ்ச தலை நிமிராமல் நின்னான். சொல்லு துரியோதனா, தர்மரோட வெற்றியை ஏற்றுக்கிட்டு பந்தயப்படி அவனோட நாடு நகரங்களை அவன்கிட்டே ஒப்படைக்கிறியா, அல்லது இந்த ஆட்டம் இதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின ஆட்டம் எல்லாம் பொய்ன்னு ஒத்துக்கிட்டு சதி செஞ்சு ஜெயிச்சதுக்காக சிறைக்கு போறியா அப்படின்னு இடி மாதிரி முழங்கி முடித்தார் பலராமர். துரியோதனன் கிடுகிடுகிடுன்னு நடுங்கி பதில் சொல்ல முடியாமல் வாயை மூடிட்டு நின்னான். அப்போது தர்மபுத்திரர் எழுந்து பேச ஆரம்பித்தார். சபையோர்களே, மகாஜனங்களே, இந்த சூதாட்டத்தில் நான் ஜெயிச்சதா நடுவர் அறிவிச்சிருக்காரு. இதை என்னால் ஏற்றுக்கிட முடியாது. சூதாட்டமாகவே இருந்தாலும் அதுலேயும் சில தர்ம நெறிகளுக்கு கட்டுப்பட்டே ஆடணும். 2 வகையான சூதாட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று சதுரங்கம் சொக்கட்டான்னு உயிரில்லாத பொருட்களை வச்சு ஆடுறது, இன்னொன்று சேவல் ஆட்டுக்கிடான்னு உயிருள்ள பிராணிகளை சண்டை போட வச்சு விளையாடுறது. நான் பகடை வச்சு சூதாடுறதுக்கு, அதாவது உயிரில்லாத பொருளை வச்சு ஆடுற ஆட்டத்துக்கு தான் சம்மதிச்சு ஆடினேன். அதில் உயிருள்ள கோதிகாவும் குடுகுடு பூச்சியும் கலந்துருந்துருக்கு. அந்த உயிருள்ள ஜீவன் தான் எனக்கும் வெற்றியை தந்திருக்கு. உண்மையிலேயே இந்த சூதாட்டத்தில் நான் உருட்டின அந்த பகடைக்குள்ளே இப்படி ஒரு ஜீவராசி இருந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் தர்மர். அது மட்டும் இல்லாமல் மத்குனி வந்தது, பேசுனது, அவன் சொன்னது எல்லாம் நடந்தபடியே சொல்லி முடித்தார். மத்குனியை பற்றி சொன்ன உடனே துரியோதனன் அப்படியே கோபமாக தர்மபுத்திரரை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டான், ஒன்றுமே தெரியாதவன் மாதிரி.
அதர்மமான முறையில் எனக்கு கிடைச்சது வெற்றி ஆகாது. அதனால் இந்த வெற்றி அறிவிப்பை மறுத்து ஆட்டத்தை ரத்து செஞ்சதா நடுவர் அறிவிக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு தர்மர். தர்மர் சொன்னதை கேட்ட உடனே அங்கே இருந்த எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுறாங்க. தர்மபுத்திரரே, தர்மராஜாங்கிற பட்டம் உமக்கு உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமானது தான் அப்படின்னு சொன்னானா கர்ணன். எல்லாம் முடிஞ்சு உபப்பிளாவிய நகரத்துக்கு திரும்பி போன தர்மபுத்திரருக்கு மத்குனி ரொம்ப ஆசையோட வரவேற்பு கொடுத்து துரியோதனனை பழிக்கு பழி வாங்கினதை பற்றி சந்தோஷமாக கேட்க ஆசைப்பட்டுட்டு இருந்தார். தர்மபுத்திரர் போய் நடந்ததெல்லாம் விளக்கமாக சொல்லி, மாமா உங்களோட முயற்சி எல்லாம் வீணாக போயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நாங்கள் போர்லேயே ஜெயிச்சு எங்களோட நியாயமான உரிமைகளை வாங்கிக்கிறோம்னாரு. தர்மன் சொன்னதை கேட்ட மத்குனிக்கு தலையில் காது வழியாக வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே தலையில் கை வச்ச மாதிரியே உட்காந்துட்டான். அந்த கோதியாவுக்கு அளவுக்கு அதிகமாக தீனி போட்டதுனால அதுக்கு ரொம்ப கொழுத்து போச்சு போல. நல்ல நேரத்தில் குதிச்சு குதிச்சு போய் காரியத்தையே கெடுத்து குட்டி சோறாக்கிருச்சு. இருந்தாலும் பலராமர் நல்ல சமயத்தில் கை கொடுத்து சமாளித்து நீயே ஜெயிச்சதா அறிவிச்சிருக்காரு. அட அப்பாவி தர்மபுத்திரா, நீ ஏதேதோ தர்மம் நியாயம்னுலாம் பேசி கையில் கிடச்ச நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டு வந்திருக்கியே. சகுனியையும் துரியோதனனையும் காட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உன்னை ஜெயிக்க வச்சதுக்கு பரிசா காந்தார தேசத்தையே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு ஆசையாக காத்திருந்தேன். இனிமேல் அவ்வளோதான், உண்மை தெரிஞ்சு போச்சு, துரியோதனன் என்னை கொல்லாமல் விடமாட்டானே அப்படின்னு நானாம் மத்குனி. வியாசரோட மகாபாரதத்துப்படி பார்த்தா 2 தடவைகள் மட்டுமே சூதாட்டம் நடந்தது. அதில் பாண்டவர்களை தோற்கடிச்சு காட்டுக்கு அனுப்புனான் துரியோதனன். கிருஷ்ணர் தூது போனதுக்கும் குருச்சேத்திர போருக்கும் நடுவில் 3ஆவதாக இப்படி ஒரு சூதாட்டம் நடந்ததை பற்றி வியாசர் மகாபாரதத்தில் சொல்லலை. தர்மபுத்திரன் சூதாட்டத்தில் தோற்று போனார் அப்படின்னு சொல்ல மனசு இல்லாமலோ, அல்லது சூதாடி தர்மரே ஜெயித்தாலும் அதில் கூட, அதாவது சூதாட்டமாகவே இருந்தாலும் அதுவும் சில தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்மர் அவர் பெற்ற வெற்றியையே வெற்றியாக ஏற்றுக்கிடாத அவருடைய உயர்ந்த குணத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ கற்பனையாக உருவாக்கின மகாபாரத புனைக்கதை தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதம் பற்றின ஒரு கிராமிய கதை தான் இது அப்படின்னு இந்த கதை இப்போ வரைக்கும் மக்களால் சொல்லப்பட்டுருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய அருண் சந்த காலத்து ரேடியோ சேனலில் ஏற்கனவே மகாபாரதம், வியாசருடைய மகாபாரதத்தை 2 பதிவுகள் பதிவிட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். மகாபாரதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு புதிய சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.